Mr. Mohit, how are you doing? I am good. How are you doing? Enjoying? Yes. Huh? முந்தி யாரும் போகாதீங்க. அவர் போன லீடர் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். யாராவது சீசா வேணா போய் குடிங்க. இதுக்கப்புறம் மேல போனா என்னன்ற மாதிரி பனிஷ்மெண்டா போன முதல்ல வந்துருவாரு. அவரு சங்க தலைவரா வச்சிருந்தோம். அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சங்கத்துல சேர்ந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் லாஸ்டா ரவி சாரும் கொண்ட ரவி சார் தான் பாலிடிக்ஸ் பேசி எல்லாத்தையும் காமெடி பண்ணிட்டு செமையா இருந்தது. இருக்கிறதுல லுல்லுல தான் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சொல்ல வரல. அதுக்கப்புறம் இங்க மம்சார்ல டாக்டர் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய நன்றி வைக்கணும். நான் ஆக்சுவலி புண்ணியா பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். நான் டிஎஃப்டிஎஸ்ல சேர்ந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் சீனியர்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கற்றுக்க வேண்டிட்டு வரணும். அவர் இந்த வயசுல நான் அவர் எல்லாருக்கும் கூட்டு இந்த வீட்டுல ஒரு என்கரேஜ் கொடுத்து சின்ன வயசு வேற யாரும் விளையாட வருவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அவ தங்கங்களே ஐ லவ் யூ so much. ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும்னா பாலராஜ் அண்ணனுக்கு தான். ஏன் அப்படின்னா நான் டிஎஃப்சிட்டிக்குள்ள இருக்கிறேன், இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் பாலராஜ் அண்ணன் தான். அவங்க அழிச்சிட்டு வந்ததால தான் இந்த இடத்துல இருக்கிறேன். அதே போல இதுல இந்த டிஎஃப்சிட்டிக்கான விதைச்சது அண்ட் வெங்கடேஷ் சார், ரமணி சார், இன்னும் நிறைய பேர். பட் அதை 25 இயர்ஸா வந்து கொண்டுட்டு வந்தது மனோஜ் சார், கே சார், மணி சார், முத்துகிருஷ்ணன், டாக்டர் சார், இன்னும் நிறைய பேர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படின்றது என்னன்னா, எனக்கு என்னோட தரப்புல நான் புரிஞ்சுட்டு என்னன்னா, எங்களோட சந்தோஷத்தை அவங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. டிஎஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் எல்லாருமே நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வரவேற்றாங்க. அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நான் இந்தியாவில் விளையாடும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ க்ளோஸப்பாக யாரும் பழக மாட்டாங்க. விளையாட வரதில்லை. நான் உமன் குயினில் ஒர்க் பண்ணுறதால என்னால் வர இயல முடியல. உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 லூலுக்கு பின்னாடி ஸ்டேடியம் ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற லூலுக்கு பின்னாடி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 2000
5ல் வந்து அடரி பாலு தான் பால்ராஜ் அழைச்சிட்டு வந்தாங்க. பால்ராஜ் அண்ணன் தான் என் மூலியமா ரமேஷ் அண்ணன் எல்லாமே நெட்வொர்க் அதிகமாக பரவுச்சு. அந்த ஒரு டிஎஃப்சிடி குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வச்ச அடரி பாலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த டைமில். டிஎஃப்சியை பொறுத்தவரையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டைமும் புது புது நண்பர்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டிஎஃப்சி குடும்பத்தில் சேர்ந்துட்டுருக்குறோம். இது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு 50 வருஷம் போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. சரி மக்களே எல்லாரும் உட்காருங்க. ராஜாராம் மிமிக்ரி மக்களே எல்லாரும் உட்காருங்க. அப்புறம் இப்பதான் ஒரு ஓன் வாய்ஸ்ல பேச போறாரு. வீடியோ எடுங்கப்பா. வீடியோ எடுங்க. ஓகே. Guys, you will enjoy this. ட்ரைலர் போடுவான், ஸ்பைக் உள்ள உண்மை அப்படின்னு ஒரு ஜேம்ஸ் பாண்டெல்லாம் போடுவான். ஆனால் எங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது, சத்தியமாக என்ன பேசுறேன்னே புரியாது. ஆனால் அந்த சண்டை, அந்த ஜெட்டியோட வரும்போது பொண்ணுங்களை பார்க்கும்போது அந்த கார் ட்ராக்கு, அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். There's a smile of me coming soon. There's a verse of the ball, let's raise the ball. I can't raise the ball, next is the ball. Yes, I mean, there's no one else to make famous in no army. I can't raise the ball, raiser. The ball, raiser. And the mother no frog, was a big dog. Man, that's makes you frost, you're making a real. That's the ball. It's the ball race, right? Yes, Mr. Bond. I cannot listen to the ball. No. This is the first bit of your life. What's the purpose of also first and always the bad Mr. Bond. I think it's in this club. What's the rest of sparkle like my back? What's the part is born? What's the part is right? What's the part is to go? What fact starts upon like tricks upon here? What's the business upon like this about? Over. This is why I love it coming soon. This is for example, what's the ball? So I make a most so face it is a bonus. Forest right now, right there. It's too far to go. It's the ball. What's the ball? Losses in life. This is why God love me coming soon. Thank you. இந்த உட்காட்சின்னு காணல அப்போ வந்து ஃபுட்பால் பார்ப்பாங்க. அந்த ஃபுட்பாலில் நடந்துட்டு இருக்கும் அரபிக் அந்த இதில் லாங்குவேஜில். அப்போ நான் பார்த்து ரசிப்பேன். இவங்களும் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபுட்பால் கமெண்ட்ரி, நம்ம கமெண்ட்ரி கிரிக்கெட் கமெண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஆச்சு. இது ஃபுட்பால் கமெண்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, السلام عليكم. أنا خابين ولا ورد يحمل ولا شيدنا يحمل ولا شيد فرحة ولا ولا دراسة دربينا ده إيطالي. إيطالي كم صديق بينا ده استحمل ورد يحمل ولا شيد شتاو دبي أحد واحد نا شديد القرآن أطلع. அந்த ஷேடேஜுக்கு போகிறோம். அந்த ஷேடேஜ் போனால் அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும் பார்க்கலாமா?
والله حبيبنا سعودي ارابيا لا سيدنا عايزنا فريد امين والله زيد حمين وبرز دينا والله وده واحد محمد ثلاثه احمد احلنا ولا اذا كبير احلنا محمد احمد زي عملنا ايطالي قلنا كاشتاد ايطالي ايطالي واحد ثلاثه خمسه ثمانيه سته سبعه نمبر சொல்லுவாங்க சூப்பர் துபா ஆரம்பிது யார பால்ல தட்டின போவாங்களோ இவ்வளவு பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க சஹமின் வரஜ்தில ஹம்னு வரஜ்தில வல்லா தஆலா வல்ல முஹம்மத் 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 ثلاثه 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 خمسه 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 احمد واجل جول ريب حمر ولا this is Philippines என்னங்க நேற்று வந்தீங்க கோட்டை யார் வச்சுது ஐயா அது முடிச்சு பாரு அது வச்சுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் அது அப்படியே பிலிப்பின் அப்படின்னா ஆபீஸ்ல பேசும்போது பக்கம் உள்ள கதை நமக்குவா பக்கம் உள்ள கதை நமக்குவா லாத்திக்கு நமக்குவா பக்கம் உள்ள கதை மகா அது என்னன்னா நம்மளே குறை சொல்லுவோம் ரெண்டும் நம்ம உட்காந்து இருப்போம் நம்ம டீ சாப்பிட்டு இருப்போம் அப்போ பேண்ட்ரியில நம்மள தெரியாம நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆனா எனக்கு புரிஞ்சிடும் இந்த மைண்ட் லாங்குவேஜ்ல டக்குன்னு எப்படின்னா பக்கம் கத்தை நம்ம கோலா சேர்த்தாங்க அப்படி பார்த்துன்னு பக்கம் இருக்கிறானே சரியான போயல்லப்பா பக்கம் கத்தனமா கத்தனமா கோலா அங்கேயே வந்தான் பக்கம் கோலா கத்தனாங்க அப்படின்னா இது வந்து லுல்லுல காலங்கத்தால என்ன பண்ணா லுல்லு ஹைப்பர் மார்க்கெட் போனேன் ஹைப்பர் மார்க்கெட்டில் போகும்போது என்ன ஆச்சு என் வீட்டில் வந்து காபி போடணும் பால் வாங்கிட்டு வாங்கணும் சரி நானும் போனேன் தூக்க கலக்கமாக சாட்சி பக்கம் போனேன் கதை தந்தது உள்ளுக்குள்ளே போனேன் உள்ளுக்குள்ளே போனேன்னா ஹலோ சார் ஹலோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அப்புறம் சார் வாய சர்ச்சுக்கு மாதிரி வாங்க சார் பார்த்து வாங்க சார் ஒன்று நான் சொன்னேன் ஐ ஒன் மில்க் ஐ எம் சர்ச்சிங் மில்க் சரி ஒன் பிரஸ் மில்க் ஐயோ அது எங்க வீட்டிலே கிடைக்கும் நான் கேட்டது அவர் சொல்றா ஃப்ரெஷ் மில்க் அது வந்து பிரஸ் மில்க் கேட்குது எப்போ வராது அதுக்கு ஒரே ஐட்டா இருக்கும் ஒரே மூஞ்சியா இருக்கும் நீ 100 ரூபாய் நீ கொடுத்துட்டு 2 நாளைக்கு எது கேட்டேன்னு வச்சுக்கா இது யாருன்னு அது தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் நீ அவங்ககிட்ட கொடுத்தனே தெரியாது ஸோ என்ன பண்ணுவ நீ பில்லு போடும் பில்லு போடும்போது இது நல்லா பாருங்க யூ ஹவ் டு வாட்ச் பில்லு போடும்போது என்ன பண்ணுவோம் பில்லு போட்டின்னே பேசுவோம் எப்படிமா அவங்க உனக்கே தெரியாது யார்கிட்ட பேசுறாங்க நானும் பேசினே இருப்பேன் அதுவும் பதில் கொடுத்துன்னு இருக்கும் கரெக்டா பக்கத்து கொண்டு இருந்து பில்லு எப்படின்னா இது சரியா கேட்கல ஆக்சுவலி வந்து பில்லு அப்படி பில்லு போட்டுனே இருக்கும் அப்போ வந்து லக்கத்தை நமக்கவா லத்தக்கா அப்படியே போட்டு போச்சு எடுத்து நான் பேசி திட்டுக்குது அவன் கிடைக்கிறாண்டி எச்சகலை பொரிய அப்போ என்ன போச்சு நான் வந்து என்னோட ட்ரம் வந்தது சார் எஸ்கேஜ் மீ அப்படி நினைச்சு அப்படியே பெல்ட்டுக்கிட்டு வந்து அப்படியே ஒரு நான் போட்டுது மணி ஆகி போச்சு இன்னும் மொத்தம் வேலை பண்ணிக்கிறாங்க அப்பதான் ஆகி போச்சு எனக்கு டைம் ஆகி போச்சு லக்கத்தான் பக்கம் தக்கோ வேலைக்கு என்னமாக்குவா என்ன போச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர்றதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது. இப்ப சொன்னா கார் பிக்கப் பண்றது எங்களை ஒரு காலத்துல இவங்க எல்லாம் பிக்கப் பண்ண வெங்கடேஷ் சார் ரமணி எல்லாம். ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் தான் நாங்க அந்த 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 குட் திங்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு வரோம். நாங்க சில சமயத்துல எல்லாம் நடந்தே போயிருக்கோம் கிரவுண்டுக்கு. ஏன்னா வண்டி இருக்காது, 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கிரவுண்டுக்கு நடந்து போவோம். ஸோ தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதை வச்சுதான் நாங்க பண்றோம். ஆனா அவங்க பின்னாடி எத்தனையோ ஃபேமிலி இருக்காங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த 4 மணி நேரம் விளையாடுறதுக்கு வந்துட்டு கோவிட் வந்துருச்சு வச்சுக்கலாம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த என்டையர் ஃபேமிலி ஸோ ஒரு டிசிஷன் எடுத்தோம் நாங்கள் எல்லாருமே. எப்போ நம்ம பசங்களை வெளியே அனுப்புறோமோ, எப்போ நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த டிசிஷன் தான் ஒரு 1.25 வருஷம் நாங்கள் விளையாடல. எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லுவோம் அந்த பவுண்டரி லைன்ல வந்து ஃபீல்டர் என்ன சொல்றானோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு.
அது வந்து அது ரொம்ப சிம்பிளா எடுத்த டிசிஷன் கிடையாது. அது ஏன் டிசிஷன் எடுத்தோம்னா I really appreciate the team and just to miles to go. My wishes for the team. Thank you very much. அனைவருக்கும் காலை வணக்கம். அதான் உண்மை. And let's make it happen. Thank you. தேங்க்யூ தல. மனோஜ் ஜெயா ஹோ. இல்ல நீ கடைசில பேசு, நீ கடைசில பேசு. ஆமா ஆமா. கஷ்மி ஓடுங்க. இருடா முடிச்சுடா. டாக்டர் வீடியோ. ஓகே சார். போக மாட்டான். ஓ சுப்பிஸ்தானு நாங்களா யாரு ரெண்டு நிமிஷம்